மனித மனங்களை பொறுத்த வரைக்கும் உண்மை என்பது ஒரு மாயை. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. என்னிட்ட ஒரு நபர் கேட்டிருந்தார், உண்மை என்று சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உண்மையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. நான் கொடுத்த பதில் அவருடைய கருத்துக்கு ஒரு மாற்று கருத்தை தான் இருந்தது. அதுக்கு அவர் எனக்கு தந்த பதில் என்னன்னு சொன்னா, நீங்கள் சொல்ற விடயம் சமுதாயத்தில் இருக்கிற அனைவருடைய கருத்துக்கும் ஒரு புறம்பான கருத்து, ஒரு மாற்று நோக்குடைய கருத்தா தான் இருக்குது என்று சொன்னார். எனக்கு ஏன் அப்படி இருக்குது என்று சொல்லி தெரியல. நான் உங்கள்கிட்ட சொல்றேன் பாருங்க. நான் நினைக்கிறேன் மனித மனங்களை பொறுத்த வரைக்கும் உண்மை என்பது ஒரு மாயை. இந்த விளக்கத்தை நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் இப்படி நான் என்னுடைய மனதில் உண்மை என்பது ஒரு மாயை, மனித மனங்களை பொறுத்த வரைக்கும் உண்மை என்பது ஒரு மாயை என்று சொல்லி நான் ஏன் நினைக்கிறேன் என்று சொல்லி உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கருத்தை கூட நான் உங்கள்கிட்ட இருந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கிறேன் இந்த காணொளி கருத்து பெட்டிகளூடாக. சரி, இப்போ நான் விளக்கத்துக்கு வரேன். இன்றைக்கு என்ன காணொளி பார்க்க போறேன்னு சொன்னா, ஒரு பெரிய நீண்ட ஒரு கவிதை தான் பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த கவிதைக்கு பின்னுக்கு இருக்கிற தலைப்பு என்னவா இருக்குதுன்னு சொன்னா, உண்மையிலே கடவுள் என்பது ஜார். அப்ப இந்த இடத்துல உண்மையான கடவுள் எங்கே இருக்கிறார் என்பதை பற்றி தான் கதைக்க போறேன். உண்மைக்குமே நான் இந்த கடவுளை பற்றி கதைக்கிறதுன்றது குறைவாத்தான் இருந்தது. ஆனா இந்த புத்தாண்டில் அன்று நான் யோசிச்ச ஒரு விஷயம், ஒரு கவிதை எழுதணும்ண்டு. அந்த கவிதை என்னை அறியாமலே எனக்குள்ள என்னுடைய ஆழ் மனதில் இருக்கிற சிந்தனைகள் அப்பப்போ வரைக்கும் தான் நான் அந்த கவிதை எழுதுவேன். என்னுடைய ஆழ் மனதில் இருக்கிற ஒரு சில எண்ணங்கள் தான் என்னுடைய வரிகளா வாருது. அப்படி இருக்க நான் அந்த சித்திரை புத்தாண்டில் ஒரு கவிதை எழுதவளுக்கிடைக்க ஒரு கவிதை எழுதினான். அந்த கவிதையை வச்சு கொண்டு தான் இந்த காணொளி தலைப்பை உருவாக்கினான், உண்மையான கடவுள் எங்கே இருக்கிறார். இதுக்கு நான் ஒரு உண்மையான ஒரு கதை ஒன்று சொல்றேன். இந்த கதை நிறைய இடங்கள்ல நான் வாசிச்சிருக்கிறேன். உண்மை என்ன சொல்லினோம், கற்பனை என்ன சொல்லினோம். ஆனா இது எப்படியோ அதுல இருந்து ஒரு கருத்து ஒன்று உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்ன கதை என்று சொன்னா, இப்ப இருக்கிற பூமியில உயிரினங்கள் எல்லாருமே உயிர் வாழக்கூடிய ஒரு பூமியா இருக்குது. அதாவது கடல்ல இருக்கக்கூடிய கடல் வாழ் உயிரினங்களாக இருக்கலாம், நிலத்துல இருக்கக்கூடிய நிலவாழ் உயிரினங்களாக இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் உயிர் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கின்றது. ஆனா ஆரம்ப காலம், அதாவது எங்களுடைய உலகம் தோன்றின காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, எங்கண்ட பூமியில கடவுள்கள் எல்லாருமே இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த கடவுள்கள் ஒரு கட்டத்துல இங்க இருக்க முடியாம என்ன செய்யலாம் என்று யோசிச்சுமா. ஏனென்றா கடவுள் இருக்க எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னா, அவையவேண்ட தேவைகளை இப்ப நாங்கள் எங்கண்ட தேவை, எங்களுக்கு கடவுள் என்ற ஒரு சக்தி இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருந்தா எங்கண்ட தேவையை நாங்கள் கடவுள்கிட்ட கேட்கலாம். கடவுள் எங்கேயோ இருப்பார். ஆனா கடவுள் பூமியிலேயே இருக்க என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு மனிதர்களும் அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருக்கணுமா. அப்ப கடவுள்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த உலகத்தை விட்டு நாங்கள் இந்த மனிதர்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கணும். அப்படி என்று சொல்லிக்க கடவுள்களுக்கு கிடைச்ச அறிவுரை என்னவா இருக்குதுன்னு சொன்னா, அவனுக்குள்ளேயே பாம்பை என்று சொல்லினோம், ஒருத்தனை அழிக்கணும், ஒரு குடும்பத்தை அழிக்கணும் என்று சொன்னா, அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு பிள்ளைய சிதைச்சா காணும் இந்த குடும்பம் அழிஞ்சிடும். அதை போலதான் கடவுள்களுக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று கிடைச்சிருக்குது. என்னன்னு சொன்னா, நீ மனித மனங்களுக்குள்ள போயிரு, கண்டே பிடிக்க முடியாது. இன்றைய வரைக்கும் உங்கண்ட மனம்தான் கடவுள் என்று சொல்லி எத்தனை பேர் உண்மையா நம்புறீங்க? எங்கண்ட மனங்களை பொறுத்த வரைக்கும் உண்மை என்பது ஒரு மாஜி என்ற ஒரு விடயம் என்று சொன்னேன். அந்த மாஜிகளை கடந்து உண்மை என்பது உண்மைதான் என்று நினைப்பவன் உண்மைக்குமே தன்னுடைய மனதில் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி நினைக்கிறான். அப்படி உங்கள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு வீதம், 100ல் ஒருத்தர் தான், 100 இல்ல லட்சத்துல ஒருத்தர் தான் இருப்பாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த கவிதையை தொடர்ந்து பேசலாம். ஒரு பெரிய நீள கவிதை தான் எழுதியிருக்கிறேன். இந்த கவிதையிலேயே உங்களுக்கு அதுக்கான விடைகள் கிடைக்கும். விந்தணு சேர்ந்து விரிவாக்கம் அடைந்து சதையின் நரம்புடன் இரத்தம் சேர்ந்து புகலிடம் மாதுபவள் பிறப்புக்கும் மூச்சுக்கும் நடுவில் முழுகி கிடந்து அவள் மூச்சடக்கிட இவள் மூச்சு பெற்று இயற்கை காற்றை இன்பமாய் சுவாசித்து உடல் வளர்ச்சி கண்டு
உள வளர்ச்சி குறைந்து ஆசை வந்து அது பேராசையாகி படைத்தல் காத்தல் அழித்தல் என பல பதவிகளில் பலர் இருந்தாலும் பகட்டான வாழ்வில் சர்வமும் நானே என கர்வம் கொள்ளும் மானிடாக்கள். சர்வமும் நானே என கர்வம் கொள்ளும் மானிடாக்கள். யாரை நோக்குகிறாய்? யாரிடம் நீ போட்டி போடுகிறாய்? ஒப்பிட்டு ஒப்பிட்டு உன் வாழ்வில் நீ தப்பிழைக்கிறாய். உணரவில்லையா? என்ன இல்லை இவ்வுலகில் உனக்கு? என்ன வேண்டும் இன்னும் உனக்கு? பறந்து விரிந்த வானத்தை பார். பகலில் சுட்டிருக்கும், இரவிலோ குளிர்மையாக்கும், காலையில் கண்ணுக்கு கனிவை தரும். ஏன் நீ வாழும் பூமியை பார். மரங்கள் நிறைந்து மனதை இதமாக்கும். அகன்று விரிந்த கடலை பார். முத்துக்கள் அங்கிருக்கும். ஏன் முழு மீன்கள் கூட அங்கிருக்கும். பாசி கூட அங்கிருக்கும். அறிவாய்தானே? இயற்கையிலே எத்தனை மாற்றங்கள், எத்தனை விதங்கள் பார்மானிடா. பின்னே உன் வாழ்விற்கென புது விதி உண்டோ ஏதும் இவ்வுலகில்? எழுந்து நட கம்பீரமாக. மனமுண்டால் மார்க்கமுண்டு. இறையை தேடு. உன் உள்ளத்தில் நலமோடு இருப்பாயாக. ஓகே, இந்த புது வருஷத்துக்கு அடுத்ததா வந்து நான் விட போற வீடியோ வந்து புது வருடத்தை தொடர்ந்து என்னுடைய 2வது காணொளியா இந்த காணொளி வந்து இருக்க போது. இந்த காணொளியில வந்து நான் எழுதின கவிதையை வந்து உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். உண்மைக்குமே வந்து கடவுள் என்று சொன்னா பல வரவிலக்கணங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அன்று தொட்டு இன்று வரைக்கும் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு வரவிலக்கணம் என்னன்னு சொன்னா, கடவுள் தூணிலையும் இருப்பார், துருப்பிலையும் இருப்பார். ஏன் கடவுள் ஒருத்தர் இல்லை என்று கூட சொல்லலாம், கடவுள் ஒருத்தர் இருக்கு என்று கூட சொல்லலாம். 2 விதமாகவுமே வந்து பேசலாம். எனக்கு அதுல ஒரு நடுநிலையான கருத்து தான் வந்து எப்பவுமே இருக்கும். ஏனென்று சொன்னா, உண்மைக்குமே சொல்ல போக இது நான் ஏற்றுக்கொள்றனோ இல்லையோ, பல விடயங்களை கற்று, அதாவது இது தொடர்பாக பல விடயங்களை வந்து ஆராய்ஞ்சு அறிஞ்சு அதுக்கு பிறகுதான் உங்களோட வந்து கதைக்கிறேன். உண்மைக்குமே மனம்தான் கடவுள். மனம்ன்றது வந்து ஒரு பரம்பொருளா பார்க்கலாம். எங்களோட மனசு நல்லது நினைச்சா அது நல்லது நடக்கும், எங்களோட மனசு கெட்டது நினைச்சா அது கெட்டது நடக்கும். இந்த இயற்கைக்கு வந்து அது ஒரு விதி விலக்கில்லாத ஒரு செயற்பாடா வந்து இருக்கின்றது. மனம் உண்டால் மார்க்கம் உண்டு என்று சொல்லுவினமே, அதுதான் வந்து இது. ஆனா எங்களோட மனசால உங்களோட மனசு தொட்டு பாருங்க. நானும் இந்த மனசு தொட்டு பார்க்கிறேன். எத்தனை விடயங்கள் வந்து நாங்கள் கேவலமாக செய்து கொண்டிருக்கிறோம். செய்துட்டு வந்து கடவுளை போய் நோக்கும். இப்ப வந்து உண்மை இல்லாத ஒரு விஷயம் அதைத்தான் உண்மை என்று சொல்லி நம்பி பின்னுக்கு போறார்கள் தான் அதிகம். அதுதான் உண்மை. அதாலதான் நான் சொன்னேன், உண்மை என்றது ஒரு மாயை மனித மனங்களை பொறுத்த வரைக்கும். ஏனென்றா பொய்களுக்கும் பகட்டுகளுக்கும் பின்னால்தான மனிதர்கள் வந்து திரிகிறது உண்டு. அதை அனைவருமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாகத்தான் வந்து இருக்கும். ஏனென்றா பொய்களை நம்புபவர்கள் இங்க எங்கள்ல என்னோட உட்பட வந்து ஏராளம் பேர். அதுக்கு பிறகு உண்மை தெரிய கெட இப்படி செஞ்சுட்டேனே என்று சொல்லி யோசிக்கக்கூடிய மனம் தான் வந்து இருக்குது. உண்மைக்குமே சொல்ல போறேன், ஒரு இயற்கையான ஒரு காட்சி காட்டுறேன்னு பாருங்க. இதுல வந்து நீங்கள் ஒரு செண்பகத்தை பாக்குறீங்க. எங்கட காணிக்கை தான் வந்து எடுத்த காணொளி இது. அந்த செண்பகம் வந்து கீழே நிக்குது. மாலை நேரங்கள்ல செண்பகம் வீட்டுக்கு வந்தா கூடாதுண்டு அதுவுமே வந்து ஒரு கருத்து சொல்லுவினோம். எங்கண்ட விட்ட மாலை நேரம் தான் அந்த செண்பகம் வந்தது. நாங்க கலைக்கிறே இல்லை. ஒவ்வொரு எங்க உயிரினங்கள் வந்தாலும் அது என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அதை கலைக்கிறேன். அது பாவம் வந்துட்டு போகட்டும். ஏன்னா இந்த பூமி வந்து எல்லாருக்கும் தான் சொந்தம். அதுல நாங்கள் மட்டும் சொந்தம் கொள்றது கொண்டுமே இல்லை என்று சொல்லி உயிரினங்கள் வந்தா விட்டு கொள்றது உண்டு. அப்ப இந்த செண்பக பிள்ளையை வந்து நான் உண்மைக்குமே எனக்கு பார்க்க பிடிக்கும். ஒவ்வொரு இயற்கையுமே வந்து ரசிக்க பிடிக்கும். அப்ப வந்து பாக்குறேன். அந்த செண்பகம் பாத்தீங்கன்னு சொன்னா மதில்ல தாவுது. அங்கால பார்த்தா இன்னொரு செண்பகம். அப்ப அந்த செண்பகத்துக்கு பின்னாலே இந்த செண்பகம் போறதை வந்து என்னால காணக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மைக்குமே வந்து பாருங்க, 2 பேருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை. நான் முன்னால போறேன், நீ பின்னாலவா, 2 பேருமே சேர்ந்து போக எங்களுக்கான பாதையுமே வந்து சுலபமாக இருக்கும். எங்களுக்கு தேவையான விடயங்களையுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு இயற்கையிலையுமே வந்து ஒவ்வொரு விடயங்களை எங்களால கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்ற.
அங்க இந்த மனம்தான் கடவுள். உண்மைக்குமே நான் வந்து அந்த என் மனசால வந்து செண்பகம் மாலை நேரம் வந்தா கூடாதுன்னு சொல்லி நினைச்சிருந்தேன்னு சொன்னா அந்த செண்பகத்தை கலைச்சிருப்பேன். செண்பகத்தை கலைச்சிருந்தா எனக்கு அப்படி ஒரு பாடம் கிடைச்சிருக்காது. அப்ப எனக்கு ஒரு நல்ல பாடம் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த மனநிலை ஒரு காரணமா இருந்தது. இதுல இருந்து நான் உணர்ந்து கொண்ட விடயம் என்னன்னு சொன்னா மனம்தான் கடவுள். ஆனா நாங்களே மற்றவர்களை பார்த்து பொறாமப்படுறோம். எங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு கிடைச்சிட்டு என்று சொன்னாலே வந்து அதை குறித்து நாங்கள் ஆவேசப்படுறது உண்டு. அதை குறித்து வந்து அது அவைக்கு கிடைக்கக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறார்கள் வந்து எங்கள்ல பலர் உண்டு. நான் அன்றைக்கு கூட ஒரு கதை சொன்னேன். இப்ப 2 கண் குருடானாலும் பிரச்சனை இல்லை, மற்றவன் 2 கண்ணும் குருடாகணும் என்று சொல்லி தேவதை வந்து நிக்க வரங்கட்டவர் தான் பக்கத்து வீட்டுக்காரர். அந்த கதை முழுசா வந்து ஒரு காணொலியில இருக்கு, நான் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்க வேணுமெண்டா அதை பார்த்து கொள்ளுங்க. அப்படித்தான் வந்து இருக்கிற மங்கள்ல பலர். அவன் வந்து நாசமா போகணும், நான் நாசமா போனா கூட பரவாயில்ல, அவன் வந்து நாசமா போகணும்னு நினைக்கிறாக்கள்லாம் பலர். இப்படி வந்து நாங்கள் நினைச்சு இப்படி வந்து நாங்கள் வாழ்ந்துட்டு கடவுளை குறை சொல்லலாமோ, கடவுள் இல்லை என்று சொல்லலாமோ, கடவுள் எங்களை மட்டும்தான் சோதிக்கிறார் என்று சொல்லலாமோ? கண்டிப்பா வந்து சொல்ல முடியாது. இப்ப அண்மையில கூட சொல்ல போயிருக்க ஜனநாயகன் என்ற ஒரு திரைப்படம் வந்து வெளியாகி இருக்குது. அந்த திரைப்படத்தை வந்து களவாதான் வெளியாகி இருக்குது. அதாவது திரை அரங்குகளுக்கு வர்றதுக்கு முன்னம் வெளியாகின ஒரு படம். அந்த படத்தை வந்து ஒரு பெரிய ஒரு முயற்சியாளர்களை அனைவருமே சேர்ந்து ஒரு முயற்சி போட்டு ஒரு முயற்சியை ஒரு நிமிஷத்துல பாழாக்கினேன். அந்த படம் நீடிக்குமோ? நீடிக்காது. அப்படி நீடிக்காத கட்டத்துல வந்து நான் எல்லாமே வந்து நல்லா இருந்தேன், ஒரு குறிப்பிட்ட காலம் சந்தோஷமா இருந்துட்டு இப்ப வந்து சரிஞ்சு போயிருக்கிறேன். எல்லாத்துக்குமே அந்த கடவுள் தான் காரணம்னு சொல்லி கடவுளை வந்து நோகுறதால எதுவுமே வந்து நடக்க போறது இல்லை. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்றது என்னன்னு சொன்னா, மனம்தான் கடவுள். மனம் உண்டால் மார்க்கம் உண்டு. உங்களுடைய மனநிலையை நீங்கள் தூய்மையாக வைத்திருக்கின்ற சந்தர்ப்பத்துல வந்து அங்க கடவுள் இருப்பார். உங்களுடைய ஆத்மா தூய்மையாக இருக்கும். தூய்மையாக இருந்தால் அங்க அனைத்து செயற்பாடுகளுமே வந்து சிறப்பாக நடைபெறும். அப்படி சிறப்பாக நடைபெறக்கு வந்து வாழ்க்கையில பலவித வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உருவாகும். அந்த விஷயத்த வந்து நான் இந்த காணொளி கூட வந்து உங்களுக்கு தெரிவிக்க நினைச்சு நான் தெரிவிச்சிட்டேன். அவ்வளவும் தான் உறவுகளே. இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைய தினம் சிறந்த ஒரு காணொளி கூட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி உறவுகளே.